அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம். அல்லாட்ட நம்ம துவா கேட்குறது எப்படி வேண்டாலும் கேட்கலாம். இப்படி தான் கேட்கணுங்கிறது இல்லை. நம்ம மனசால கேட்டாவே அந்த துவா கபுலாகும். விதியை கூட மாத்திர சக்தி துவாக்கு இருக்குது. அப்படிப்பட்ட துவா நம்ம அல்லாட்ட கேட்கும் போது மனசார உருகி அழுது இது நிச்சயமாக கிடைக்கும், அல்லாட்ட கேட்டால் இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்ம கேட்டால் அதை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுக்காம இருக்கிறதில்ல. அதே மாதிரி நம்ம கேட்குற துவா மேலேயும் நம்பிக்கை வைக்கணும். இந்த துவா நம்ம கேட்குறோன்னா அது கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான், இப்போ இல்லாட்டி எப்போனாலும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட துவா கண்டிப்பாக அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கப்படுது. இன்னொன்று என்னென்னா, துவா கேட்குறதுக்கு முன்னாடி அல்லாவை ஃபஸ்ட்டு புகழுங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளை நினச்சி பார்த்து அவனை புகழ்ந்து அதுக்கப்புறம் நம்ம துவா செய்கிறது சிறப்பு. அல்லாவை புகழ்கிறதுனா எப்படி? அல்லாவுக்கே எல்லா புகழும், அவ்வளோதானா? அவன் செஞ்ச ஒவ்வொரு அருளையும் நினச்சி புகழணும். அதாவது, இறைவா எனக்கு இந்த உயிரை கொடுத்துருக்கியா, இறைவா எனக்கு இந்த உடலை கொடுத்துருக்கியா, உனக்கே எல்லா புகழும். என்னை உலகத்தில் தேர்ந்தெடுத்து உன்னை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக என்னை படுத்தியிருக்கிறியா, உனக்கே எல்லா புகழும். என்னை ரிஜிக்க கொடுத்த இறைவனே, உனக்கே எல்லா புகழும். அவனை எந்தெந்த விதத்தில் புகழ முடியுமோ அந்தந்த விதத்தில் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம துவா செய்யலாம். அவன்கிட்ட துவா செய்யும் போது அவன் நம்ம சொல்கிறத கேட்குறான், அவன் கேட்டுட்ருக்கான், நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கேட்குறான் அப்படின்னு அவனுக்கு பயந்து நல்ல முறையில் துவா செய்யணும். கவனம் அங்கே இங்கே போகக்கூடாது. முழுக்க முழுக்க நம்ம என்ன கேட்கணும், நம்ம இறைவன்கிட்ட என்ன கேட்கணுங்கிறத அதே ஒரு இதாக கேட்கணும். அந்த விஷயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு அதை நம்ம சொல்கிறத இறைவன் கேட்டுட்ருக்கிறான் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம முழுக்க முழுக்க அவன்கிட்ட துவா கேட்கணும். அழுத்து கண்ணீர் மலங்க அவன்கிட்ட உருகி நம்ம மனசில் இருக்க துக்கங்களை நம்ம சொல்லணும். அதே மாதிரி எல்லா ஒரு விஷயம் வேணும்னாலும், ஒரு சின்ன விஷயம் வேணும்னா கூட நம்ம அல்லாட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். இதுதான் கேட்கணும் இதுதான் கேட்கணுங்கிற எந்த வரைமுறையும் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட இது நம்ம அல்லாட்ட கேட்டு தான் ஆகணும். ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த உதவியாக இருந்தாலும் சரி, அல்லாட்ட தான் நம்ம முதல்ல சொல்லணும். அல்லாட்ட தான் அதுக்கான துவா நம்ம செய்யணும். அதே மாதிரி பிறருக்கான துவா, நம்ம செய்கிற துவா நமக்காக இல்லாமல் பிறருக்காகவும் இருக்கணும். நம்ம அம்மாவாட்டும் அத்தாவாட்டும் நம்ம கணவனாட்டும் மனைவியாட்டும் குழந்தைங்களாகட்டும் யாருமே அதே மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட துவா செய்யுங்க சொல்லுவாங்க. அவங்களுக்காகட்டுமே சரி, நம்ம மற்றவங்களுக்காக துவா கேட்கும் போது மலக்குமாருங்க அல்லாட்ட நமக்காக துவா கேட்குறாங்க. அதில் பாருங்கள், மலக்குமார்களே நம்மளுக்காக துவா கேட்குறாங்கன்னா அப்போ அடுத்தவங்களுக்கு கேட்குறது எவ்வளோ முக்கியத்துவம். அதுக்குன்னு மலக்குமார்கள் நமக்காக துவா கேட்பாங்கங்கிறக்காக கேட்கக்கூடாது, அவங்களுக்காக நம்ம உருகி கேட்கணும். இப்படி துவாவில் பல சிறப்புகள் இருக்குது. என்ன துவா கேட்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.